Hello friends, welcome to Tech G Solar Electronics. Friends, இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா யூடிஎலோட சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் தான் நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அதோட ஸ்பெசிஃபிகேஷனு எல்லாமே நம்ம வந்துட்டு இந்த வீடியோவிலே பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஃபஸ்ட் நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். அன்பாக்சிங் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்துட்டு அது எப்படி ஒர்க் ஆகுது, எத்தனை ஆம்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு அதில் பார்த்துடலாம். சரிங்களா, அது ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு பார்சல் இது எங்கேருந்து வந்திருக்கு பார்த்திங்கன்னா இந்த மீஷோ இதுலேருந்து வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறேன். சரிங்களா, நம்ம வந்து இப்போ இதை அன்பாக்சிங் பண்ணிடலாம். நம்ம பாக்ஸ் எல்லாமே பக்காவாக சூப்பராக வந்துட்டு பேக் பண்ணி தான் அமைச்சிருக்கிறாங்க. இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது கிளியராக எடுக்க முடியல, ஏன்னா ரொம்ப டைட்டாக வர போட்டிருக்காங்க. ஓகே, இதுதான் நம்ம யூடிஎல் சோலாரோட பிசியூ ஃபார்ம் 10 இயர்ஸோட வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. சோலார் சார்ஜ் கண்ட்ரோலரு இது வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட்லேயும் போடலாம், 24 வோல்ட்லேயும் போடலாம். 20 ஆம்ஸோட சோலார் சார்ஜ் கண்ட்ரோலரு. ஃபஸ்ட் இந்த பாக்ஸ்லாம் எடுத்து வச்சிடலாம். இது வந்து 1 இயரோட வாரண்டியோட இது கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் வந்து அவங்களுக்கு சஜஷன் எல்லாமே வந்துட்டு போட்டு கொடுத்துருக்குறாங்க. சப்போர்ட்டிவ் கஸ்டமர் கேர் இது எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது. சரி, நம்ம ஓர வச்சிடலாம். ப்ளஸ் இந்த பாக்ஸ்குள்ளே வந்துட்டு எதுவுமே இல்லை. சரிங்களா, இதோ நண்பா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சோலாரோட சார்ஜ் கண்ட்ரோலர். இப்படி தான் இருக்கும். கண்டிஷன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. இதில் வந்து யூஎஸ்பி போர்ட்டு கொடுத்துருக்காங்க, சிங்கிள் போர்ட்டு. இது வந்து 20 ஆம்ஸோட சோலார் சார்ஜ் கண்ட்ரோலரு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டிஸ்பிளே 20 ஆம்ஸ்னால டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. இப்போ 20 ஆம்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு நார்மலாக வந்து டிஸ்பிளே வராது. ஜஸ்ட் வந்து லைட் மட்டும் தான், 10 ஆம்ஸ்க்கு வந்து வெறும் லைட் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்திங்கன்னா சோலார் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து சோலாரோட போர்ட்டு கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் அண்ட் மைனஸு. அதுக்கப்புறம் வந்து பேட்ரியோட போர்ட்டு ப்ளஸ் அண்ட் மைனஸு. தென் வந்து லோடுக்கு எடுக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ் கொடுத்துருப்பாங்க. நண்பா, இதில் வந்து இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா உங்கள் சோலாரில் வர ஆம்ஸு. ஏன்னா வந்து சில கண்ட்ரோலர்லாம் பார்த்திங்கன்னா ஆம்ஸ் தெரியாது. இதில் பார்த்திங்கன்னா கிளியராக வந்து ஆம்ஸ் தெரியும். உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து சோலார்லேருந்து வோல்டேஜ் வருது, ப்ளஸ் வந்து ஆம்ஸ் வந்து எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு க்ளீனாக தெரியும். அதேமாரி பார்த்திங்கன்னா லோடு, நீங்கள் எடுக்கிற லோடு வந்துட்டு அதோடய வோல்டேஜும் வரும், ப்ளஸ் வந்துட்டு அதோட ஆம்ஸும் வந்துட்டு எவ்வளோ ஆம்ஸ் வந்து வெளியே போகுது சொல்லிட்டு லோடு எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கிளியராக அதில் வந்துட்டு இந்த டிஸ்பிளேயில் காட்டும். ஸோ இதுதான் வந்து இதில் வந்து சூப்பரான பெனிஃபிட்டான ஒரு விஷயம். என்கிட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ 40H பேட்ரி இருக்குது. 40H பேட்ரி இருக்குது, உங்களுக்கு தெரியுதான் நினைக்கிறேன். 40H பேட்ரி இருக்குது. ப்ளஸ் வந்து நான் வந்து பழைய வந்துட்டு ஒரு சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சரிங்களா, இப்போ அது வந்துட்டு போயிடுச்சு. அது வந்து இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அதில் ஆம்ஸ்லாம் எதுவுமே தெரியாது, வெறும் வோல்டேஜ் மட்டும் தான் தெரியும். ஸோ நம்ம வந்துட்டு இது புதுசாக நான் சரி இது பண்ணி வாங்கினேன் நான். நண்பா, இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா lithium-ion பேட்ரி யூஸ் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல எனக்கு சரியா. ஆனால் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம், lithium-ion வந்து யூஸ் பண்ண முடியுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேஷன் மேனுவல் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நண்பா, ஃபஸ்ட்டு எப்போதுமே வந்து சோலார் சார்ஜர் கண்ட்ரோல் வந்து யூஸ் பண்ணும்போது பேட்ரி தான் முதல்ல வந்து நம்ம வந்து போர்ட்டில் கொடுக்கணும்.
சரிங்களா. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சோலாருக்கு வந்து பேனலோட போர்ட்டில் வந்து நம்ம கொடுக்கணும். சரிங்களா. எப்போதுமே வந்துட்டு ஏன்னா வந்து போர்டு வந்து சட்டுன்னு ஹீட் ஆகிடும். சரிங்களா. எப்போதுமே வந்து பேட்டரியோட லோடு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும், போர்ட்டில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் சோலாருக்கு கொடுக்கணும். சரிங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு லோடு வந்துட்டு வெளியே எடுத்துக்கலாம். இதில் வந்து 12 வோல்ட்டும் 24 வோல்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக இதுவே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இதில் வந்து எந்த விதமான செட்டிங்ஸும் கிடையாது நண்பா. உங்களுக்கு வந்து பழைய சோலார் பேனல் இது கண்ட்ரோலில் சார்ஜர் கண்ட்ரோல்லாம் பார்த்தீங்கன்னா 3 பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த சைடில் கொடுத்துருப்பாங்க, சில டைம் இந்த சைடில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த கண்ட்ரோலில் சார்ஜர் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான பட்டன்ஸும் கிடையாது. இதுவே இன்டெலிஜென்ட்டாக வந்துட்டு யோசித்து வந்து இதுவே வந்து கரெக்டாக செட்டப் பண்ணி கொடுத்துரும் நண்பா. அதேமாரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பேட்ரி ஃபிக்ஸ் பண்ணி பேனல் இது பண்ணோன்னா சார்ஜிங் வந்து உடனே ஆகாது. மினிமம் வந்து 1 நிமிஷம் கிட்ட உங்களுக்கு சார்ஜ் ஆகிறதுக்கு இன்டெலிஜென்ட்டாக அது வந்துட்டு இது பண்ணி உங்களுக்கு சார்ஜ் போட்டு சார்ஜ் ஆகுது இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறதுக்கு வந்து 1 நிமிஷம் ஆகும். சரிங்களா. அது மட்டும் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு தான் இருக்கும். உங்கள் பேட்டரியிலேருந்து நீங்கள் லோடு இருக்கிறதுனால டிஸ்சார்ஜ் ஆகிட்டு தான் இருக்கும். 1 நிமிஷம் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இது வந்து சார்ஜ் ஏற ஆரம்பிக்கும். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அடுத்தது வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு நம்ம வந்து பேட்டரியில் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா. இது எப்படி ஒர்க் ஆகுது சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் நண்பா. இதுதான் என்னோடய சார்ஜ் கண்ட்ரோலரு பழையசு வந்துட்டு. இதில் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஒன்று கொடுத்துருப்போம். இது 15 ஆம்ப் சுவிட்ச். இந்த சுவிட்ச் வந்து நம்ம வந்து இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இது எதுவுமே நம்பர் பட்டன்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகல, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறாங்க. பாருங்கள், பட்டன்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகுதா? சரிங்களா. இப்போ நம்ம வந்துட்டு என்ன செய்ய போகிறோன்னா இதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணிடலாம். இதை எடுத்து நம்ம புதுசாக வந்து சார்ஜ் கண்ட்ரோலர் வந்துட்டு UTL இது வாங்கியிருக்கோம் இல்லையா, அது வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் நண்பா. சரிங்களா. ஃபஸ்ட் நம்ம வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு பாருங்கள், இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு அந்த இதில் இருக்கிற பிளிங்கிங் வந்து ஸ்டாப் ஆகிடும். பாருங்கள், ஆச்சுங்களா. இப்போ 13.1 இருக்குது. சரிங்களா. இப்போ நம்ம வந்துட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் நண்பா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து பேட்ரி இது தான் கொடுக்குறேன். சரிங்களா. நெகட்டிவ் நான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன் நான். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவும் பாசிட்டிவ் ரெண்டுமே கொடுத்தாச்சு. கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் வந்துட்டு இப்போ ஆன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் 12 வோல்ட்டு இப்போ வந்து லோடுன்னு காட்டுது. இன்னும் நான் லோடுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணல. நான் இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் அந்த சோலார் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கு வருது. உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். பேட்டரி டிஸ்சார்ஜிங் தான் ஆகுது. ஆனால் வந்து 12.0 வோல்ட்டில் தான் இருக்குது. சரிங்க. இன்னும் வந்து நான் லோடு கொடுக்கல. இப்போ நம்ம வந்து சோலார் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சோலார் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து லைட் ஏரிய ஆரம்பிக்கும். சரிங்களா. இப்போ நான் சோலார் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் நான் கொடுத்துட்டு பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்துட்டு சோலார் வந்துட்டு ஆன் பண்ண போகிறேன். சரிங்களா. கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து தெரியுதா உங்களுக்கு பாருங்கள். இப்போ ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான் காட்டுது. ஏன்னா மினிமம் வந்து 1 நிமிஷம் கிட்ட ஆகணும். உங்களுக்கு ஏற்கனவே முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான். மினிமம் வந்து 1 நிமிஷம் ஆனால் தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த இது சார்ஜ் ஆகிறது வந்து தெரியும் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். A few moments later. நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் இது ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து சார்ஜ் பார்த்தீங்கன்னா
பேட்டரி சார்ஜிங் சொல்லிட்டு 15.4 வோல்ட்டு 3.5 சொல்லிட்டு காட்டுது, ஆம்ஸ் காட்டுது வருது. சரிங்களா, லோடு வந்துட்டு இப்போதைக்கு 0 தான் காட்டுது. உங்களுக்கு வந்து க்ளீனாக வந்து இதோட ஸ்டேட்டஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி ஃபுல்லுன்னு காட்டுது நண்பா. இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எந்த நேரம் பார்த்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டே இருக்குது. அதுதான் பெரிய வந்து பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா வந்து சார்ஜ் இது மூலிமா கூட இறங்கும். சரிங்களா, ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஒரு இதனால் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பேட்டரி சார்ஜின்னு சொல்லிட்டு பார்த்து 15.4 வோல்ட்டு. ஆனால் அது என்ன செட்டிங்ஸ்னு எனக்கும் தெரியல. ஏன்னா வந்துட்டு இப்போ ஒரு பட்டன்ஸ் இருக்கிற மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கலாம். இது பட்டன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அதுவே தான் ரீட் பண்ணுது இன்டெலிஜென்ட்டாக. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ நான் வந்து லோடு கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு லோடு பார்த்தீங்கன்னா இந்த வெளியில் இருக்கிற லைட்டு வந்துட்டு சுவிட்சை நான் ஆன் பண்ணி விட்றேன். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா 0.5 ஆம்ஸ்னு காட்டுது. சரிங்க, லோடு வந்து 0.7 ஆம்ஸ் லோடு காட்டுது. இப்போ ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் வந்துட்டு ஆனில் தான் இருக்குது. சரிங்களா, இப்போ 2.7 ஆம்ஸ் வந்துட்டு சார்ஜிங் ஆகிட்டு இருக்கு. லோடு பார்த்தீங்கன்னா 0.8 ஆம்ஸ் வந்து லோடு காட்டுது. இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு லைட்டை போட்டு காட்டுறேன். சரிங்களா, இது வந்து மேலே இருக்கிற லைட்டு தான் இது. இப்போ இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார்ஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதாவது ஆம்ஸ் எவ்வளோ ஆம்ஸ் எடுக்குது பேட்டரியில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1.5 ஆம்ஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு இருக்கு. லோடு வந்து 2.1 ஆம்ஸ் வந்து காட்டுது. சரிங்களா, இப்போ ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆன் சொல்லிட்டு தான் காட்டுது. பரவாயில்ல நண்பா, எனக்கு வந்து இது ஒர்த்துமே தான் தெரியுது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லோடு எடுக்கிறதும் லோடு வந்துட்டு ட்ராப் ஆகுறதும் வந்து இதில் காட்டுது. அதேமாதிரி எத்தனை ஆம்ஸ் வந்து சோலார்லேருந்து வருது பாருங்கள். 1.5 ஆம்ஸ் வந்து சோலார்லேருந்து வருது பாருங்கள். பேட்டரி சார்ஜின்னு சொல்லிட்டு காட்டுது. எனக்கு தெரிஞ்சது இது பெஸ்ட்டு தான் நண்பா. ஏன்னா வந்து இது 20 ஆம்ஸ் சார்ஜர். ஆனால் வந்து ரேட்டு தான் வந்துட்டு இதில் அதிகமாக இருக்குது. நான் வந்து 1840 ரூபா கொடுத்து வாங்கினேன். ஆனால் வந்து இது அமேசானில் பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப கம்மி தான், 1300 ரூபா. நான் தெரியாமல் வந்து இதில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சது இது ஓகே தான், தாராளமாக வாங்கலாம். சரிங்களா, சரி நண்பா, நம்ம வந்து அடுத்த இதில் சந்திக்கலாம். அடுத்த வீடியோ நான் வந்துட்டு சீக்கிரமாக நான் போட பார்க்குறேன். ஏன்னா வந்து கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த சோலார் பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து சீக்கிரமாக வந்துட்டு அந்த சோலார் பற்றி நான் உங்களுக்கு எப்படி என்ன இதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிசி ஹோம் தான் நாங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் வந்து பேட்ரி பத்தில் தான். ஆனாலும் வந்துட்டு நான் இப்போதைக்கு வந்து அந்த லித்தியம் பேட்டரி வச்சு நான் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இந்த லித்தியம் பேட்டரி பற்றி உங்களுக்கு தெரியும்னு வச்சிங்கன்னா முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். அதில் டிஸ்கிரிப்ஷன் நான் வந்து அதில் லிங்க்கு தரேன். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டு பார்த்துக்கலாம். சரிங்களா, பாய் நண்பா, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.